நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நீங்கள் ஒரு பப்ஜி வெறியராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பிகாஸ் உங்கள் மொபைலில் பப்ஜி ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ணுறது அப்படின்றதையும் ஒரு சில ட்ரிக்கையும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய மொபைல் ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்குது, பப்ஜி லேக் ஆகுது அல்லது ஸ்லோவாகுது நினச்சிங்க அப்படின்னா அதுக்கும் சரி, இல்லை ஒரு சில ட்ரிக்குக்காகவும் நீங்கள் FlashDog அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த FlashDogல அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் இது போல தான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பப்ஜி மொபைல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை பப்ஜி லைட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. ஸோ நான் ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுமே இங்கே காட்டுது. ஓகே, இப்போ பப்ஜி மொபைலாக இல்லை பப்ஜி லைட்டாக சொல்ல எல்லாம் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசல்யூஷனை நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். ஸோ அப்படி எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஹைடான இந்த செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரெசல்யூஷனில் நீங்கள் இருக்கக்கூடிய முதல் ரெசல்யூஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்மூத்தாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா FBS இருக்குது. ஸோ இந்த FBSல நீங்கள் 30 FPS செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நல்ல மொபைலாக இருக்குது அப்படின்னா ஸோ மற்ற ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு லோ ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே உங்களுக்கு போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் லோ ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே ஸ்மூத்தாக உங்களுடைய பப்ஜி பிளே ஆகும். இது உங்களுடைய மொபைல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸில் இருக்கக்கூடிய இந்த ரிசல்யூஷன் செட்டிங்ஸை ஹையில் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது அதிகபட்சம் எது இருக்கோ ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் கிராஃபிக்ஸ் வந்து HDR அல்லது ஸ்மூத் HDR ஸோ எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் FBS வந்து 60 FPS வச்சுக்கோங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய மொபைல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை லோ எண்ட் வேரியன்ட் மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா மொதல் சொன்ன மாதிரி அந்த 3 தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பப்ஜி ட்ரிக் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுவும் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. நீங்கள் பப்ஜி விளையாடும் போது தூரத்தில் ஏதாவது ஒரு எனிமி இருந்தாங்க அப்படின்னா அதை ஸ்கோப் இல்லாமல் நம்மளால சுட முடியாது. ஸோ நீங்கள் பப்ஜி விளையாடும் போது நல்லா கவனிச்சிருப்பீங்க, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃபயர் பண்ண முடியும். ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து நம்மளால் கரெக்டாக மார்க் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த FlashDog ஆப் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் Crosshair அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனிமி ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி அவங்கள இந்த Crosshair மூலியமா ரொம்பவே ஈஸியாக ஃபயர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேப்பில் எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ நிறைய யூடியூப் சேனல் சொல்லியிருக்காங்க, ஒரு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே அப்ளிகேஷன்லேயும் லூட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ஜி விளையாடும் போது அந்த மேப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலே காட்டிடும். ஸோ உங்களுக்கு எந்த லூட் தேவையோ நீங்கள் அந்த லொக்கேஷன் போய் அந்த லூட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்த இந்த 2 ட்ரிக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் நிறைய பப்ஜி ட்ரிக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் எடுத்துருங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா இல்லை இனிமேல் டவுன்லோட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ண முடிச்சிங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் மற்றொரு 12 வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.